ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே நான் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் குறைவு பட்டு இருக்கிற மக்களுக்கு அந்த குறைவை நீக்குகிற ஒரு மாதமாய் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். குறைவு ஷார்டேஜ் என்பதை இன்னும் நாம் அழகாய் புரிந்து கொள்ளவிட்டால் நன்றாய் இருக்கும். ஏனால் நமக்கு எல்லாமே ஷார்டேஜ் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு தாயும் தகப்பனும் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது உணவு இருக்கலாம், உடைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஷார்டேஜ். அந்த ஷார்டேஜ் என்பதற்கு பதிலாக ஆங்கிலத்துல ஸ்கார்சிட்டி டு சர்ப்ளஸ் டு சர்ப்ளஸ். அதாவது எல்லாம் பரிபூரணமாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் குறைவு இருக்கலாமே தவிர, உங்களுக்கு எதையுமே ஆண்டவர் செய்யாமல் உங்களை வெறுமையாய் வைத்துகில்லை. அவர் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா மனிதனுடைய இயல்பு சர்ப்ளஸ். மனிதனுடைய சுபாவம் எல்லாம் A to Z எல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்று இருப்பதனாலதான் அவர்களுக்கு ஒரு ஸ்கார்சிட்டி, ஒரு குறைவு ஏற்படுகிறது. சுகத்திலே ஒரு குறைவு இருக்கலாம், பலத்திலே ஒரு குறைவு இருக்கலாம், குடும்பத்திலே ஒரு குறைவு இருக்கலாம், கணவன் மனைவி காலத்திலே ஒரு குறைவு இருக்கலாம். நிறைய காரியங்கள் நிறைவாய் இருக்கும், சில காரியங்கள் குறைவாய் கூட இருக்கும், அல்லது நிறைவாய் இருக்க வேண்டிய இடத்தில் குறைவாய் இருக்கலாம். அதனால அந்த ஷார்டேஜ் என்பது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். உபாகம் 8:9 சொல்லுகிறபடி, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான நீங்கள் வாழுகிற குடும்பம், நீங்கள் வாழுகிற தேசம், நீங்கள் வாழுகிற கணவன் மனைவி வாழ்க்கை, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இவைகளில் நிறைவா இல்லாத பல குறைவுகள் இருந்தாலும் என் தேவன் குறைவுபடாத ஒரு காரியத்தை உங்களுக்கு வாய்க்கப்பட போகிறார். அவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல குறைவு இருக்காது. இதுவரை நிறைய காரியங்களை நீங்கள் குறைவோடு பெற்றிருக்கலாம். குழந்தைகள் கேட்டிருப்பீர்கள், பிள்ளைகள் பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், படித்திருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம். எல்லாருக்கும் சில வீட்டுல வேலை கிடைக்காம இருக்கலாம். சில வீட்டிலே அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாததுனாலே உடைந்து போயிருப்பார்கள். சிலர் வீட்டிலே திருமணமாகி குழந்தை இல்லாததுனால உடைந்து போயிருப்பார்கள். சில வீட்டிலே திருமணமாகி அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையினாலே அவர்கள் பிரிந்தும் இருக்கலாம், அல்லது பிரியாமல் ஒன்றாய் கூட இருக்கலாம். ஆகவே நிறைவாய் இல்லாமல் குறைவாய் பெற்ற நாட்கள். ஆனா இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதை உனக்கு குறைவுபடாதுமான, தாழ்ச்சியே இல்லாமல், குறைவே இல்லாத ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இரண்டாவதாக, எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை நீக்க போகிறார் என்று. பரலோகத்திலே பரலோக பெற்றுகள், நீங்க ஒரு வசனம் சொல்வார்கள் இல்லையா, ஏசாமி சொல்வார், நீங்க அவங்க எல்லாம் போய் ஏசாமி கிட்ட சத்தம் போடுறாங்க, கொஞ்சம் சத்தம் போடாம இருக்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாரு, இவர்கள் கூப்பிடாவிட்டாலும் இந்த கல்லுகள் கூப்பிடும். இவர்கள் துதிக்காவிட்டாலும் இந்த கல்லுகள் துதிக்கும். இவர்கள் ஆராதிக்காவிட்டாலும் இந்த கல்லுகள் ஏன் அதை கல்லுகளை சொன்னார்? அவர் சொல்லியிருக்கலாம்ல, பரலோகத்துல தெய்வ தூதர்கள் உண்டு, நீ ஆராதிக்கலாம், என்ன தெய்வ தூதர்கள் ஆராதிப்பார்கள், நீ துதிக்காவிட்டாலும் தெய்வ தூதர் துதிப்பார் என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. காரணம் என்ன? பரலோகத்துல நோ ஸ்கார்சிட்டி, அங்கு ஒரு குறைவு இல்லை. பரலோகம் எப்பொழுதும் நிறைவா இருக்கிறது, ஸ்கார்சிட்டியே கிடையாது, ஆல்வேஸ் சர்ப்ளஸ் தான். அந்த இடத்துல ஒரு குறைவு இல்லை. அவரை துதிக்கிறதுக்கு பரலோகத்துல யாரும் இல்லை என்று அல்ல, அங்க இருக்கிற எல்லாமே அவரை துதித்துக் கொண்டிருக்கும்.
அங்க இருக்கிற பொருளானாலும் சரி, தேவதூதர்களானாலும் நிறைவாய் இருக்கிறார். கடவுளை துதிக்கிற ஒரு இடம் பரலோகம். அந்த இடத்திலே எல்லாம் நிறைவாய் இருக்கிறபடினா, அங்க இருக்கிறவர்களுக்கு யாருக்குமே ஷார்டேஜே கிடையாது. அதனால தான் அவர்கள் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற ஷார்டேஜ் தான் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே உங்களுக்கு மட்டும் ஷார்டேஜ் இல்ல. என் ஆண்டவருக்கு ஒரு ஷார்டேஜ் இருக்கிறத ஏசாயா 6:8 நாம் வாசிக்கலாம். இது என்ன ஷார்டேஜ் என்றால், பின்பு யாரை நான் அனுப்புவேன்? தட் இஸ் காட் ஷார்டேஜ். யாருமே இந்த உலகத்தில் இல்லையா? சீதா இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். நம்முடைய சுகந்தியை ஆண்டி இருக்கிறார்கள், நன்றாய் ஜெபம் ஊழியம் செய்கிறார்கள். வித்யா ஆண்டி இருக்கிறார்கள், அவர்கள் நன்றல் பாடல் ஊழியம் செய்கிறார்கள். சங்கீதா, இன்னும் பலர் இருக்கிறீர்கள். இவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மஞ்சுளா இருக்கிறார்கள், இந்த ஊழியத்தை பவுலைப் போல பிரஜாதியார்களுக்கு கருத்தாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய தாயார் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்கள். இந்த ஜிஎல்பி ஊழியத்தின் ட்ரஸ்டியே அவங்கதான். அவங்கதான் ஆல் இன் ஆல். அவர்கள் மிக அழகா இதை தாங்குகிறார்கள். இப்படி எல்லாரும் இந்த ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், நாரை நான் அனுப்புவேன். அப்போ ஆண்டவருக்கு ஒரு பூமியில ஒரு ஷார்டேஜ். இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை முழுமையாய் செய்ய தேவையான இருக்கிறது. பரலோகத்தில் ஒரு ஷார்டேஜும் இல்ல. ஆண்டவர் கேட்கிற பாருங்க, யார் நமது காரியமாய் போவார்? அப்ப அவர் காரியமாய் போக 1000 பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் ஷார்டேஜ் இருக்கிறது. ஏனென்றால் உலகமெங்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இயேசு என்ற பெயரை அறியாத கூட்டங்கள் உண்டு, தேசங்களும் உண்டு. இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொள்ளாத கோடிக்கணக்கான மக்களும் உண்டு. இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் உண்டு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றாதவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவர்களாய் பிறந்தவர்களும் கிறிஸ்தவர்களாய் வாழாதவர்களும் உண்டு. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஒரு சிலரே. அதனாலதான் இது காட்ஸ் ஷார்டேஜ். கடவுளுக்கு ஒரு ஷார்டேஜ் பூமியில் இருக்கிறது. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? அப்போ அந்த ஏசாயா சொல்லுகிறார், இது அடியேன் இருக்கு. அது வரைக்கும் அவன் ஊழியம் செஞ்ச தீர்க்கதரிசி தான். ஆனா ஆண்டவர் அனுப்புகிற ஒரு ஊழியத்துக்கு நான் போகிறேன் என்று அப்பொழுதுதான் அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறான். அந்த ஷார்டேஜை நிரப்ப நான் வருகிறேன் என்றான். இன்று நாம் 2 ஷார்டேஜை பார்க்கிறோம். ஒன்று பூமியில் இருக்கிற நமது ஷார்டேஜ், இந்த பூமியில் காணப்படுகிற என் ஆண்டவருடைய ஷார்டேஜ். என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வெகு குறைவு. நாம் எல்லாரும் என்ன ஷார்டேஜை கேட்கிறோம்? எனக்கு நல்லா இருக்கணும், என் மகனுக்கு திருமணம் ஆகணும், என்னுடைய குழந்தைகளுக்கு நன்றா இருக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க வேண்டும், காலேஜுக்கு இடம் கிடைக்க வேண்டும், எனக்கு கோர்ட் கேஸ் தீர வேண்டும். இப்படி பல ஷார்டேஜஸ். இவைகளை கேட்கிற நாம் ஆண்டவருடைய ஷார்டேஜை கண்டுகொள்வதே இல்லை. எவ்வளவு பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்? அல்லது ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்பார்கள்? எடுக்கவே மாட்டார்கள். அதற்கு 1000 சாக்கு போக்கு சொல்லுவார்கள். ஞானஸ்நானம் என்பது தனிப்பட்ட ஒரு ஆத்மா. சிலர் சொல்லுவார்கள், என் கணவர் எடுக்கும்போது, என் மனைவி எடுக்கும்போது, என் பெற்றோர் எடுக்கும்போது நான் எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் நாம் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் த பேசிக் பிரின்சிபல், த பேசிக் ஒரு கர்த்தருடைய உடன்படிக்கை, அதை நிறைவேற்றுவதற்கு 1000 சாக்கு போக்கு. அதனால்தான் ஆண்டவர் கொள்ளுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவார்? அவருடைய காரியம் அவர் சொல்லும்போது கூட, யார் நமது காரியம், நமது என்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவியார். அவருடைய காரியத்தையே நிறைவேற்றாதவர்களாய் நாம் ஷார்டேஜாய் வைத்து விடுவோம்.
ஆனால் நம்முடைய காரியத்தில் ஷார்டேஜ் இருந்தால் அழுகிறோம். அப்படியானால் என் ஆண்டவரை சிலுவையில் அறைவது யார்? நாம் தான். யார் நம்ம ஆண்டவரை அழ வைக்கிறோம்? நாம் தான். அவருக்கு ஷார்டேஜை உண்டாக்குகிறது யார்? நாம் தான். ஆண்டவருக்காக வாழ மறுப்போம். ஆனால் உலகத்துக்காக ஆண்டவர் எனக்கு இறங்கி வர வேண்டும் என்று கேட்கிறவர்களாய் இருப்போம். என்னுடைய ஷார்டேஜ் தீர வேண்டும் என்று நாம் ஒரு நாளாவது என் ஆண்டவருடைய ஷார்டேஜ் இந்த பூமியில் தீர வேண்டும் என்று கேட்டு இருக்கிறோம். அவர் நினைத்திருந்தால் கல்லுகளை கூப்பிட வைக்க முடியும். ஆனால் அவர் உன்னையும் என்னையும் விரும்புகிறார். நம் மூலமாய் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நம் மூலமாய் இந்த உலகம் முழுவதும் அன்பு விதைக்கப்பட வேண்டும் என்று, நம் மூலமாய் அவர் கொடுத்த அந்த மன்னிப்பு அநேகருக்கு நாம் மன்னிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய மன்னிப்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய சுபாவங்களை உலகத்துக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் யாரை நான் அனுப்புவேன்? எத்தனை பேர் நாம் எழும்பி நான் இருக்கிறேன் ஏசாயா போல சொல்லியிருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் நீர் பார்த்துக்கும் ஆண்டவரே, அது உமக்கு இல்லாத ஆட்களா? இடி இருக்கிறது, இடி முழக்கங்கள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எத்தனையோ உங்க கையில இல்லாத ஆயுதமா? உடத்தில் இல்லாத தெய்வ தூதர்களா? அல்லது காபிரியல் இல்லையா? மிகாவேல் இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இதையும் மீறி உங்களுடைய வார்த்தை இருக்கிறது. நீ சொல்லியெல்லாம் திருந்தாத இவர்கள் எல்லாம் நான் சொல்லியா திருந்த போகிறார்கள்? இல்லை பிரியமானவர்களே, இயேசு உன்னையும் என்னையும் நம்பி அவர்களுடைய ஷார்டேஜை மாற்ற விரும்புகிறார். அவர்களுக்கு நிறைய ஸ்கார்சிட்டி இருக்கிறது. அவர்கள் இயேசுவை தொழுது கொள்ளாத நிறைய தடைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி, ஏற்றுக்கொண்டாலும் அதை பின்பற்றாதபடிக்கு அவருடைய கலாச்சாரங்கள், அவருடைய சாதிகள், அவருடைய பெருமைகள், அவர்களுடைய சுபாவங்கள், அவருடைய பலவிதமான காரியங்கள் ஸ்கார்சிட்டியா இருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதால் என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாதத்துல 2 காரியத்தை தேவன் நமக்கு செய்ய போகிறார். ஒன்று, பூமியில் அவருக்கு இருக்கிற ஸ்கார்சிட்டியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணக்கூடிய ஸ்கார்சிட்டியும் அவர் மாற்ற விரும்புகிறார். ஆகாய் 1:9 நாம் வாசிக்கலாம். நீங்கள் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. என்னன்னா, நம்ம நிறைய கிடைக்கணும்னா சிலதெல்லாம் விட்டு விடுவோம். சில பக்திக்குரிய காரியங்கள்லாம் விட்டுரும். ஐயோ, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனா, நான் அபிஷேகம் விட்டேனா, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. பாவத்தை கூட நான் செஞ்சா பாவம்னு தெரியும், அது செய்யாது இருக்க நான் ஞானஸ்நானம் எடுக்க. அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்தாதான் பாவம் செய்யக்கூடாது, ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பாவம் செய்யலாம். நிறைய ஸ்கார்சிட்டி, நாம் நிறைய ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம், நிறைய உடைக்கப்பட்டு இருக்கிறோம், நிறைய நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற வாழ்க்கையில் இருக்கிறோம். அதனால்தான் அதிகமாய் வரும் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம், கொஞ்சம் தான் கிடைக்கிறது. இதைதான் நாம் மாற்ற சொல்லி இன்று நாம் வேண்டிக் கொள்ள போகிறோம். அந்த நிறைவை நாம் காண விரும்புகிறோம். பவுலுக்கு ஒரு ஷார்டேஜ் இருந்தது. என்ன ஷார்டேஜ் இருந்தது? அவனுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே. அவனை போல ஞானமும் அறிவும் விவேகமும் வேதத்தின் ஆழ்ந்த சத்தியமும் அவன் இயேசு கிறிஸ்துவில் நேரடியாய் கற்றுக்கொண்டவன். பூமியின் வழக்கத்துப்படி கமாலியன் பாதத்துல கற்றுக்கொண்ட மிகப்பெரிய அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனை போல இருக்கிறவன். அவன்தான் ஜெனடைல்ஸ் புறஜாதியார்கள் நமக்கு ஆண்டவருடைய அன்பை கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவால் நேரடியாய் சந்திக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நேரடியாய் அவனுக்கு எல்லாவற்றையும் சீனாய் மலையில் சொல்லிக் கொடுத்தார். அவன் எகிப்தில் போய் சீனாவில் போய் உட்கார்ந்து அங்கு எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொண்டபடினால்தான் வேதத்தை இவ்வளவு அழகாய் அவனால் போதிக்க முடிந்தது, எழுதவும் முடிந்தது. என் அன்புக்குரியவர்களே, அவனுக்கும் ஒரு ஷார்டேஜ். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் 3 முறை ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவன் ஒவ்வொரு முறையும் வேண்டிக் கொள்வது அவனுக்கு ஒரு பதிலும் கொடுக்கப்படவில்லை. அந்த முள்ளை எடுக்க வேண்டும் என்று அவன் படாத பாடுபட்டான். அவனுடைய ஷார்டேஜே அவனுடைய முள்ளுதான்.
அது என்ன என்று நமக்கு தெரியவில்லை. பலர் அவனுக்கு குள்ளமா இருக்கிறது ஒரு ஷார்டேஜ் என்று சொல்வார்கள். அல்லது சிலர் வந்து அவனுக்கு ஒரு கை ஏதோ ஒரு இதுல குறைவா இருக்கிறது, அல்லது அவனுடைய வாழ்க்கையில ஏதோ குறை இருக்கிறது, அல்லது அவனுடைய சுபாவங்களிலோ அல்லது அவன் நடத்துகிற எதையோ ஒன்று பலவிதமாய் ஆராய்ச்சி பண்ணினாலே யாருக்குமே என்ன குறை என்று தெரியாது. அவனும் சொல்லவில்லை, ஆண்டவரும் சொல்லவில்லை. ஆனால் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட் இஸ் மை ஷார்டேஜ். என் அருமையான கருமையானே, முட்கள் நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் எதிரிகளால் உங்களுக்கு முட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை விரோதிப்பவர்களாய் அல்லது உங்களை நேசிக்காதவர்களாய், உங்கள் மீது பொறாமை கொள்கிறவர்களாய், உங்களை அழிக்க நினைப்பவர்களாய், உங்களுக்கு நன்மை உண்டாக கூடவே ஆகாது என்று சொல்லுவர்களாய் ஒரு முள் கொடுக்கப்பட்டு கொண்டது. ஆல் த thorns comes from your enemy. உங்களுக்கு எதிராய் ஏராளமான முட்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருப்பது உண்மை. உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா நாளும் அந்த முள் தான் உங்களுக்கு ஷார்டேஜ். பவுலுக்கு இருந்தது போல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு முள் அல்லது சரீரத்திலே ஒரு வேதனை இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில ஒரு தோல்வி இருந்து ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு பிரிவு ஏற்பட்டு இருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், அல்லது மனைவியை இழந்திருக்கலாம், ஒரு சிலர் பிள்ளைகளை இழந்திருப்பார்கள், அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற ஒரு முள். திருமணம் ஆகாததினாலே அது கேட்கவே வேண்டாம். ஐயோ, உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கேட்க மாட்டார்கள். ஏன் உன் பிள்ளைகளுக்கு ஆகவில்லை? அதனுடைய கேள்வியின் அர்த்தம் என்ன தெரியுமா? பையனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? வியாதி இருக்குதா? உன் பொண்ணுக்கு ஏதாவது வியாதி இருக்குதா? இல்ல உன் பிள்ளைங்கெல்லாம் கருப்பா இருக்கிறாங்களா? நல்லா இல்லையா? எங்க பிள்ளைங்கெல்லாம் பாருங்க நல்லா ஆயிடுச்சு, எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க பிள்ளைகளை விட உங்க பிள்ளைகளா கீழானவர்கள். இப்படி முட்களை கொண்டு நம்மை தாக்குகிற மக்கள். வெறுமையாய் சொன்னாலும் பரவாயில்லை, முள்ளோடு நம்மை தாக்குவார்கள். அப்படியே குத்தி கீறுவார்கள் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை அப்படியே பித்து கொண்டு வருகிற மாதிரி பேசுவார்கள். அவர்கள் நம்ம கேட்பது தவறு என்று கூட தெரியாது. ஏதோ பாசத்தில் கேட்பதை போல. கல்யாணம் வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகலன்னு கேட்கிற, இதுல என்ன தப்பு இருக்குன்னாங்க. அது கேட்கிற விதம் என்ன தெரியுமா? ஏன் ஆகவில்லை? இவர்கள் பிள்ளைகளுக்கு ஆகாத போது பேசாது இருப்பார்கள். யாராவது அன்பா கேட்டா கூட கோபம் வந்துடும். அதே போல குழந்தை இல்லை என்றால் ஏராளமான கேள்விகளை கேட்டு நோகடிப்பார்கள். ஏன் ஏழையா இருக்கிறீர்கள் என்று கூட கேள்வி கேட்டு நோகடிப்பார்கள். உங்க கணவர் எதிலுமே முன்னேறவில்லையா? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கவில்லையா? என்று பலவிதமாய் நோகடிப்பார்கள். The thorn comes from your enemy. இந்த முட்கள் எல்லாம் உங்களை தேடி வருவது உங்கள் விரோதிகளிடத்திலிருந்து. இதனாலே உங்களுக்கு ஒரு ஷார்டேஜ். என்ன ஷார்டேஜ்? சமாதானத்திலே ஒரு குறைவு ஏற்படுகிறது, சந்தோஷத்திலே ஒரு குறைவு ஏற்படுகிறது. எதையாவது நிம்மதியாய் செய்யலாம் என்றாலும் நிம்மதியிலே ஒரு குறைவு. எதையும் எடுத்து துணிவு வரவில்லை, துணிவிலே ஒரு குறைவு. வெறுப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. வேதனை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நிம்மதியாய் இருக்க முடிவதில்லை. இதுதானே வாழ்க்கை. ஐயோ, என் மகனுக்கு இது ஆகவில்லை, என் மகளுக்கு இதாகவில்லை, என் மருமகளுக்கு இதாகவில்லை, என் மருமகனுக்கு இதாகவில்லை, என் கணவருக்கு ஆகவில்லை, என் மனைவிக்கு ஆகவில்லை. நாங்கள் பிரிந்திருக்கிறோம், நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம், நாங்கள் யாரையும் மன்னிக்க முடியவில்லை, மன்னிக்க மனமும் வரவில்லை, அவ்வளவு துரோகம் பண்ணி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்லி நம்மை ஒரு குறைவுக்குள்ளேயே நாம் நடந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிப்பதற்கு பதிலாய் புலம்புகிறவளாய் மாறுகிறோம். ஆண்டவர் நன்றவர் என்று சொல்ல மனம் வரவில்லை. காரணம், எதுவும் நடக்கவில்லை. அதனாலே அவரை போற்றி அவரை பாடி துதிப்பதற்கு பதிலாய் ஜெபிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். அதுவும் எப்படி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? புலம்பி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஐயோ, என்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஐயோ என்னை குற்றப்படுத்துகிறார்கள். இயேசு சொன்னது போல, முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினம். அப்படின்னா முள்ளிலே உதைக்கு, அந்த முள்ளையே நாமளே உதைக்கிறவர்களாய் இருப்போம். பல பேர் முள்ளாய் வந்து நிற்பார்கள்.
பவுல் மாரி நாமளும் போய் அந்த முள்ள போய் உதைப்போம். கோபம், எரிச்சல், பொறாமை, அவர்கள் செய்த துரோகங்களை மறக்க முடியவில்லை. எட்டி உதைக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், அவர்கள் எல்லாம் வெட்கப்படுவார்கள். ஆனால் நீ எட்டி உதைக்கும் பொழுது அவருடைய முள், அவர்கள் ஏற்கனவே முள், முள்ளானவர்களை உதைக்காதே. முள்ளானவர்களை போய் வேதனைப்படுத்தாதே. அந்த முள்ளிலே போய் நீ உன்னை காலை எட்டி உதைத்தால் முள் உனக்கு குத்துமே ஒழிய முள் உனக்கு மாலையாய் மாறாது. நான் அடிக்கடி கற்றுக் கொடுக்கிறது அதுதான். உன்னை பகைக்கிறவர்கள் முள்ளாயிருக்கிறார்கள். உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் முள்ளாயிருக்கிறார்கள். உன்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் முள்ளாயிருக்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? முள்ளை எட்டி உதைத்து விட்டால் சரியாக விடும் என்று. ஆனால் முள்ளிலே நீ உதைத்தால் முள்ளு ஒண்ணாவாது, முள் உன்னை குத்தும். உனக்குதான் காயம், உனக்குதான் வேதனை. நீ அழுது, ஐயோ இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கும் என்று சொன்னால் நீங்காது. நீ உதைத்து 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 முள் உன்னை காயப்படுத்தி நீ குற்றுயிராய் கிடக்கிறாய். உன் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, உன்னுடைய அன்பை இழந்து, உன்னுடைய பாசத்தை இழந்து, உன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாய். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து முள் அல்ல, உன்னுடைய முல்லை சுமந்தவர் அவர். நீ திரும்ப திரும்ப முல்லை உதைக்காதே. அவரு சர்வ அதிகாரம் படைத்தவர். உன்னுடைய முள்ளுதான் அங்க இருக்குது. நீ உதைக்கிறது யாருடைய முள் தெரியுமா? உன்னுடைய முள். முள்முடி சூடினவராய் அவர் இருக்கிறார். ஆணிகள் பாய்ந்தவராய் அங்கு இருக்கிறார். அவருடைய காயங்களை நீ தொடும் பொழுது, உதைக்கும் பொழுதெல்லாம் அது உன்னை குத்தும். நீதானே உன் பாவங்களை அவர் மீது சுமத்தி இருக்கிறாய். உன்னுடைய எல்லாவற்றையும் சுமந்தது அதுதான். எல்லாம் அங்கதான் இருக்கு. திரும்பி திரும்பி உன் பாவங்கள் அண்டை போக வேண்டாம். அது ரத்தம் உன் பாவங்களை கழுவி இருக்கிறது. சகோதரியே, சகோதரனே, all the thorn comes from your enemy, but grace comes from God. ஆனால் நீ ஆண்டவரிடத்தை வருவாயானால் அவருடைய கிருபை உன்னிடத்திற்கு வரும். முள் உன்னை குத்தாது. நீ இழந்த சமாதானத்தை முழுமையாக்கும். குறைவுபட்ட சந்தோஷத்தை முழுமையாக்கும். குறைவுபட்ட உன்னுடைய சுகம் உனக்கு திரும்ப பூரண சுகமாய் மாறும். கிரேஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். அன்புக்குரியவர்களே, வடக்கை நோக்கி பார்க்காதே, தெற்கை நோக்கி பார்க்காதே, கிழக்கை நோக்கி பார்க்காதே, மேற்கை நோக்கி பார்க்காதே. Do not look up all four sides, but look up, look up, above. 4 பக்கம் அடைத்திருந்தாலும் மேலே திறந்திருக்கிறது. அங்கே உன் ஆண்டவர் இருக்கிறார். Look up God. Look up God. இயேசு சொல்லுவார், my power is greater than your thought. Greater than your thought power. உன்னுடைய முள்ளினாலே நீ பாதிக்கப்பட்டாய். அந்த முள்ளை உதைத்து நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த முள் உன்னை சுகமாக்காது. ஆனால் நான் உன்னை சுகமாக்குவேன். நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். அதனாலதான் பாலுக்கு சொல்றாரு, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். குறைவாய் அல்ல, ஃபுல்லி. என்னுடைய கிருபை நிறைவாய் உனக்கு இருக்கும். நிறைவாய் இருக்கும். சகோதரனே, சகோதரி, மறந்து போகாதீர்கள். ஆதியாகமம் 2:16 நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கவே புசிக்கலாம். மனுஷனை பார்த்து சொல்றாரு, everything you can eat, everything. சகல கனிகளையும் புசிக்கலாம். பரிபூரணமாய் கொடுக்கிற ஒரு காட்சியிலே ஒரே ஒன்று சொல்றார், இதை புசிக்க வேண்டாம் என்று சொல்றார். உனக்கு நிறைய கொடுத்தார் புசிக்க, நீ அதே இல்லை,
இங்க வேண்டான்னு சொல்றதே, அதுதான் உன் பார்வைக்கு ஆமா விருப்பமா இருக்குது. அதுதான் உனக்கு தேவையா இருக்கிறது. அவர் உனக்கு இந்த வேலை வேண்டானா, இல்ல, இல்ல அந்த வேலை தான் வேணும். இந்த மணவாளன் வேணான்னா அதான் வேணும். இந்த நிலைமை வேணான்னா அதான் வேணும். உனக்கு பரிபூரணமா ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தும், ஒன்றை மட்டும் உன்னுடைய நன்மைக்காக வேண்டாம் என்று சொன்னால், இல்லை, இல்லை. எனக்கு அது ஷார்டேஜ் என்று உங்களுடைய ஷார்டேஜ் என்ன தெரியுங்களா? பாவம். உங்களுடைய ஷார்டேஜ் என்ன? மீறுதல். உங்களுடைய ஷார்டேஜ் என்ன? இது எனக்கு இல்ல. இது இல்ல. அது இல்ல. அது இல்ல. உன்னை விடுதலை செய்து எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு அழைத்து வருகிறார். மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது உனக்கு பெருசா தெரியல. தண்ணி இல்ல. நான் வெஜிடேரியன் இல்ல. சாப்பாடு இல்ல. விடுதலை உனக்கு விடுதலை இல்லாத பொழுது அடிமையா இருந்த போதே இதெல்லாம் இல்ல. ஓவென்று அழுதாய், கூக்குரலிட்டாய். எல்லாம் இருந்திருந்தா நீ ஏன் கூக்குரலிடுற? 430 வருஷம் அடிமையா இருந்தபோது அவர்கள் கதறின கதறுதல் என் சமூகத்திற்கு எட்டியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீ கதறினதே என்ன? எல்லாம் இருக்கும்போது கதறின. ஆனால் விடுதலை என்ற முழுமையை அவர் கொடுத்த பொழுது கூட கதறுகிறவராய் காணப்படும். அதனாலதான் பிசாசு அங்க ஒரு வித்தியாசமா வந்து சொல்லுவான். அவன் சொல்றான், நிறைய பழங்கள் இருக்கிறதே, ஏராளமா இருக்கிறதே, இதெல்லாம் சாப்பிட்டு பாத்தியாப்பா? அந்த மாம்பழம் நல்லா இருந்துச்சா? இந்த வாழைப்பழம் நல்லா இருந்துச்சா? இந்த கொய்யாப்பழம் நல்லா இருந்துச்சா? இந்த ஆப்பிள் நல்லா இருந்துச்சா? இந்த கிரேப்ஸ் இதெல்லாம் கேட்கல அவன். அங்க ஒண்ணு இருக்கே, அது எதாவது சாப்பிடக்கூடாதா? நீ ஏன் சாப்பிடல? ரொம்ப அழகா இருக்கே. ஏப்பா அத சாப்பிடல? அது ஏதாவது சொல்லியிருப்பாரோ? அப்படின்னு கேட்டோனே இவளுக்கு ஏற்கனவே அத சாப்பிடலங்கிற ஒரு வயித்தெரிச்சல்ல உட்கார்ந்திருக்கிறா. ஒரு ஷார்டேஜ். எல்லாம் குடுத்தாரு. இது ஒண்ணுதான் அவரு குடுக்கல. ஒரு வயித்தெரிச்சல்ல இருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இவன் வேற தூபம் போடுறான். இன்றைக்கு அவன் செய்வதெல்லாம் அதுதான். உண்மையிலேயே உனக்கு ஷார்டேஜ் கிடையாது. உனக்கு ஷார்டேஜ் இருக்கிற மாரியே சொல்லிட்டு கர்த்தர் உன்னை ரட்சித்த பொழுது உன் பாவம் முழுவதையும் கழுவி விட்டார். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? இல்ல, இல்ல. நீ பாவி, நீ கோவக்காரி, நீ அப்படி, நீ இப்படி, நீ இப்படி. உனக்கு ஷார்டேஜ் இருக்கிற மாரியே சொல்லிட்டு யாருமே சகோதரனே சகோதரி. பவுலுக்கு அதான் சொல்ற, "டேய் எல்லாம் நல்லா தான் இருக்கிற. பார்றா முள்ளு குத்துது, முள்ளு குத்துது." இவன் வேற அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு 3 தடவ போய் ஜெபம் பண்றான். ஆண்டவர் அமைதியா இருந்தார். பேசவே இல்ல. முதல் தடவ ஜெபம் பண்ணாரு. ஹி கெப்ட் குவைட். 2வது தடவ சொன்னாரு, "டேய் புரிஞ்சுக்கடா." அமைதியா இருந்தாரு. 3வது தடவையும் கேட்டான். அட பாவி! பவுலே, நான் உனக்கு என்னென்னலாம் குடுத்தேன். உனக்கு என்னெல்லாம் ரட்சிப்பு குடுத்தேன். உன்னை நடுவழியில சந்திச்சு உன்னை காப்பாத்துனேன். புறஜாதிகளுக்கே மிகப்பெரிய அப்போஸ்தலனா வச்சேனே. அதெல்லாம் உனக்கு சந்தோஷம் இல்ல. இந்த ஒரு முள்ளு குத்துனதுக்கே இப்படி புலம்பிட்டு இருக்கிறியே, அத விடுடா. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. நான் இருக்கிறேன். அத பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன் உன் பையன் கல்யாணத்த நடத்த. நான் இருக்கிறேன் உன் பொண்ணு கல்யாணத்த நடத்த. நான் இருக்கிறேன் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறேன். நான் இருக்கிறேன் வேலை கிடைக்க. நான் இருக்கிறேன் உன் புலம்பலெல்லாம் தீர்க்கிறேன். நான் இருக்கிறேன் உன் கணவனை ரட்சிக்க. நான் இருக்கிறேன் உன் மனைவியை ரட்சிக்க. நான் இருக்கிறேன், நீ ஞானஸ்நானம் தேடு. உன் மகன் புருஷனை பத்தி கவலைப்படாத. நான் இருக்கிறேன். நீ எனக்கு கீழ்ப்படி. நான் அவர்களை ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். ஆனா பிசாசு என்ன சொல்றான், ஏய் டூ நாட் வெயிட். அது நல்லா இருக்கிற ஒரு பழம் தான். அவரு ஏதோ சொல்லிட்டாரு. யூ கேன் டூ. உன்னால அது முடியும். அது ரொம்ப தூரம் இல்லப்பா. அது சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. ஆனா ரொம்ப அழகா இருக்குல்ல. அது நீ ரொம்ப வெயிட் பண்ணேன்னா அந்த பழம் வந்து சாயங்காலத்துல ஏதாவது ஆயிரப்போகுது. அப்புறம் அழுகி போயிரும், விழுந்துரும். அப்புறம் நீ சாப்பிட முடியாது. கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே சாப்பிட்டுக்கோ. நீ நல்லா இருக்கும்போதே பாவம் செஞ்சுக்கோ. நீ நல்லா இருக்கும்போதே கடவுளுக்கு விரோதமா வாழ்ந்துக்கோ. நல்லா இருக்கும்போதே காணி கொடுக்காம இரு. நீ அதுக்கப்புறம் போனீன்னா 60 வயசுல உனக்கு என்ன இருக்க போகுது? ஒண்ணுமே இருக்காது. அப்போ போய் நீ தேடுனாலும் காணி கொடுக்க முடியாது. நல்லா வசதியா இருக்கும்போது கொடுக்க கற்று அப்படின்ற மாரி எதையாவது மாத்தி, 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 மாத்தி இப்பவே நீ
உன் காசெல்லாம் பாருக்கு குடு. உன் காசெல்லாம் கொண்டு போய் டாஸ்மாக் குடு. இதெல்லாம் குடு. அப்புறம் நீ குடுக்க முடியாது. அப்ப உனக்கு இருக்காதுல்ல. அப்ப இல்லன்னா இதெல்லாம் நீ அனுபவிக்க முடியாது. இப்ப இருக்கும்போது நல்லா அனுபவிச்சுக்கோ. கடவுள் உன்ன ஆசீர்வதிச்சிருக்காருப்பா. கடவுள் உன்ன உயர்த்தியிருக்காருப்பா. கடவுள் வேலைய குடுத்திருக்காருப்பா. எல்லாம் செஞ்சிருக்காரு. நீ சந்தோஷமா இந்த உலகத்துல தானே குடுத்தாரு. அவர் பரலோகத்துக்கு கூட்டு போய் குடுக்கலையே. இந்த உலகத்துல குடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கணும். அது என்ன 10 மரம் இருக்குது. இது ஒரு மரம் இருக்குது. அதையும் சாப்பிடு, இதையும் சாப்பிடு. அதை சாப்பிடுற, இதையும் சாப்பிடுற. அதனால ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. See, God has not given fully. கடவுளு ஒரு தப்பு பண்ணிட்டாருப்பா உனக்கு. 100% குடுக்கல. புரியுதுங்களா? அவங்க சொல்ற விதங்கள் அப்படி. எப்படி ஏமாத்துறான்னா, ஃபுல்லா குடுக்கலப்பா உனக்கு. பாரு எல்லாம் குடுத்தாரு. அது ஒரு மரத்துல இருக்கிற கனிய மட்டும் புசிக்க குடுக்கல பாத்தியா? சோ ஒரு ஷார்டேஜ். இல்லாத ஒரு ஷார்டேஜ் அவளுக்குள்ள வருது. இல்லாத ஒரு ஸ்கார்சிட்டி வருது. அது உண்மையிலேயே ஸ்கார்சிட்டி இல்ல. அது உனக்கு வேணான்னு அவர் ஒதுக்கி வச்சிருக்காரு. அது உனக்கு தீமையாய் முடியும். நீ அந்த இத இத செஞ்சினா உனக்கு ஏதோ நஷ்டம் வரும். நீ இந்த வழியில போனீன்னா உனக்கு நஷ்டம் வரும். அதனால அந்த வழிய நான் எடுத்து வச்சுட்டேனே தவிர, உனக்கு நல்ல வழிய குடுத்திருக்கிறேன் அப்டின்னா, அது ஃபுல்லா 100% நல்ல வழியில குடுத்திருக்காரு. இவன் நினைக்கிறான், அந்த கெட்ட வழியில ஒண்ணே ஒண்ணு என்ன குறைச்சுட்டாரு. அது கெட்ட வழி என்பதை நாம் அறியாது இருக்கிறோம். ஆனா பிசாசு என்ன சொல்லி தரான்னா, "பாத்தியா உனக்கு 99 குடுத்தேன், ஒண்ணே ஒண்ணு குடுக்கல." என் ஆண்டவர் அதனால தான் சில உவமானங்கள்லாம் சொன்னாரு. ஒரு காசு தொலைஞ்சா, ஒரு ஆடு தொலைஞ்சாலும் போய் ஏன் தேடி எட்டு வர்றார்ன்னா, நன்மையானதில் உனக்கு எதுவும் குறைவு இருக்கக்கூடாதுன்னு தான். தீமையானது உன்ட்ட வரவே கூடாது. அது 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். தீமை வந்து உனக்கு உள்ளவே வரக்கூடாது. நீ நன்மையினால் திருப்தியாய் வாழ வேண்டும். காயினுக்கு ஆபேலுக்கும் பலி செலுத்துறாங்க. காயின் பலி செலுத்துகிறான், ஆபேலும் பலி செலுத்துகிறான். அவங்க 2 பேர் பலியில ஒருத்தன் பலி அங்கீகரிப்பதுன்னு எங்கேயுமே அதுல அக்கினி வந்துச்சோ, இல்ல வேற ஏதோ வந்துச்சோ, ஆண்டவர் வந்து நேரடியா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன தெரியுமா இருந்தது? காயின் பார்க்குறான். 2 பேரும் பலி செலுத்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்தா திடீர்னு பார்த்தா, காயினுடைய பெருக்கங்கள் குறைகிறது. ஆடு மாடுகள் குறையுது, எல்லாம் குறையுது. நெறைய இருந்தது குறைய ஆரம்பிக்குது. ஆபேலுடைய பார்த்தா, அவனுடைய காணியாட்சியில சாரி காயினுடைய விளைச்சல் எல்லாம் குறையுது. ஆபேலுடைய மிருகங்கள்லாம் பெருக ஆரம்பிக்குது. இவன் இப்பதான் பார்க்கிறான். நாங்க 2 பேரும் போய் பலி செலுத்திட்டு வந்தோம். நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நாங்க 2 பேரும் பைபிள் தூக்கணும். நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணோம். நாங்க 2 பேரும் அபிஷேகம் பெற்றோம். ஆனா, அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லன்றப்போ, அப்ப என்னுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆபேல் பெருக பெருக காயினுக்கு என்ன வந்தது? பொறாம வந்தது. காயினுக்கு ஷார்டேஜ். ஷார்டேஜே இல்ல. ஆனா, அடுத்தவனுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு தனக்கு ஷார்டேஜ் இருப்பது போல ஒரு மாயையான தோற்றம். நீங்க கடவுள் முன்பதாய் நின்று பாருங்க. கடவுள் உங்களுக்கு நெறைய குடுத்திருப்பார். ஆனா, அடுத்தவன பார்த்து நின்று பாருங்க. கடவுள் உனக்கு குடுக்காத மாரியே இருக்கும். அவங்க வீட்ல கல்யாணம் ஆயிடுச்சு, என் வீட்ல கல்யாணம் நெனச்சாலே உனக்கு ஒரு ஷார்டேஜ். அவன் வீட்டில் கல்யாணம் ஆனவனை விட கல்யாணமாகாத என் பிள்ளைகள் மகிழ்வோடு வாழுகிறார்கள், வேலையோடு இருக்கிறார்கள், சம்பாத்தியத்தோடு இருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்துல தேவன் திருமணத்தை நடத்துவார். இந்த ஷார்டேஜை நீக்கிறதா ஃபெய்த், விசுவாசம். இது ஒரு மாயையான ஷார்டேஜ். காயினுக்கு இருந்தது ஒரு மாயையான ஷார்டேஜ். அவனுக்கெல்லாம் ஒண்ணும் குறையில்ல. ஆனா அவனுடைய ஷார்டேஜ் என்னன்னா, ஆபேல் நன்றா இருப்பதுதான் அவனுக்கு ஷார்டேஜ். அவனுக்கும் நல்ல ஆடு மாடுகள் சொத்து சுகங்கள் இருந்து எல்லாமே இருக்குது. ஆபேலுக்கு இருக்குது. இவன் பார்க்கிற பார்வையில ஆபேல் என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி ஒரு மாயை ஷார்டேஜ் வந்ததுனாலே அவன் ஆபேலை கொன்று விடுகிறான். என்ன கொன்று விடுகிறான்னா, அவனை பார்த்தா தானே எனக்கு ஷார்டேஜ் தெரியுது. அவன் இல்லைன்னா எனக்கு ஷார்டேஜ் தெரியாது. ரொம்ப சிம்பிள் இல்ல. அவனை பார்த்தா தான். ஆகவே உன் பார்வை அடுத்தவனுக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லும் பொழுது உனக்கு ஷார்டேஜா இருக்கும். திருமணமாய் பிரிந்தவர்களை பார்த்தீரானால் உனக்கு ஷார்டேஜாவே இருக்காது. கர்த்தர் என் பிள்ளைகளை நன்றாய் வைத்திருக்கிறார். அதற்காக
பிரிந்து இருக்கிறவர்களை இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஷார்ட்டேஜ் என்பது ஒரு மாயை. இந்த மாயையை நீக்க தான் இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். 3வது முறை நீ புலம்படினாதான் அவர் என்ன சொல்றதே, என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார். நீ இந்த வனாந்திர வழியாய் நடந்து வருகிறதை உன் தேவன் அறிந்திருக்கிறார் என்று உபாகம் 2:7. நீ இந்த பெரிய வனாந்திர வழியாய், பக்கத்து வீட்டுக்காரனை விட நீ பெரிய வனாந்திர வழியாய் நடந்து வருகிறாய். ஆனா நான் உனக்கு ஒன்றும் குறைவிடாமல் வைத்திருக்கிறேன். உனக்கு உன் பிள்ளைக்கு வேலை இல்லை என்றால் வேலை கொடுப்பேன். உன் மகளுக்கு வேலையில்லா வேலை கொடுப்பேன். ப்ரமோஷன் இல்லா என்றால் ப்ரமோஷன் கொடுப்பேன். உன் எதிரிகளை பார்த்து நீ குறைவென்று நினைக்காதே, இவர்களுக்கு இன்னும் நான் கொடுப்பேன். திருமணத்தை நடத்துவேன். அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுப்பேன். உன் சந்ததிகளை வரச் செய்வேன். எப்பொழுது நீ மாயையான ஒரு ஷார்ட்டேஜை நின்று கதறுவதிலிருந்து மாறி வருவாயானால் ஒன்றும் குறைவிடாமல் உனக்கு நான் கொடுப்பேன். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஷார்ட்டேஜ் எப்படி இருக்கு? மாயை. ஆனால் நீ கர்த்தரை தேடுகிறவளாய் இருப்பாயானால் ஒரு நன்மையும் குறைவே படாது. அது பாருங்க, நன்மை உனக்கு கிடைக்கும். ஆனா குறைவுள்ள நன்மை அல்ல, குறைவே குறையாத நன்மை, என்னைக்குமே குறையாது. ஏசாயா 51:14 உன்னுடைய அப்பம் குறைவுபடுவதில்லை. யோவான் 2:3 உன்னுடைய திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் வந்து சொல்லுகிறா, அங்கு திராட்சரசமே இல்லைன்னு சொல்லிடுறா. ஆண்டவர் சொல்றா, என்னுடைய வேலை வரும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். திராட்சரசம் குறைவுபட்டது. என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, என் குழந்தைக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, சுகவீனம் கிடைக்கவில்லை, என் மருமகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, என் மகனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை. எஸ், குறைவுபட்டது உண்மையாயிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், திராட்சரசம் தான் குறைவுபட்டது, ஆனா நானும் தண்ணீரையே திராட்சரசமாக்கி ஒருவனும் ஒரு காலமும் ருசி பார்த்திராத மிக அருமையான ருசியுள்ள திராட்சரசத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த கால வேளையில, இந்த மாதத்தின் தொடக்கத்துல மாயையான ஷார்ட்டேஜ்க்கு யோசிக்காமல் என் ஆண்டவரிடத்துல எதெல்லாம் என் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்திருக்கிறோ அந்த நன்மைகளை பரிபூரணமாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூரணமாய் கொடுக்க ஒரு இடத்தில் கேட்க கடவுள். அவனை விட என் குறைவாயிருக்கிறது என்று கேட்காமல் உன்னிடத்தில் உள்ள குறைவாயிருப்பதை தேவனிடத்தில் கேட்டால் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அதனாலதான் பாருங்க, இந்த லூக்கா 5:14 கெட்ட குமாரன் எனக்கு இருக்கான்னு பாத்தீங்களா, அவன் 2 பேருக்குமே பரிபூர்ணமா இருந்துச்சு. இவனுக்கு கொஞ்சம் குறைவுபடுற மாறிட்டது. என்னடான்னா, உலகத்தினுடைய சந்தோஷத்தை விட நான் கொஞ்சம் குறைவா இருக்கிறேன். என் தகப்பனுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கிற உண்மை. ஆனா பிசாசுக்கு இருக்கிற சந்தோஷம், பிசாசுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், பிசாசுக்கு இருக்கிற வல்லமை, பிசாசுக்கு இருக்கிற கனம், பிசாசுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், இந்த உலகத்துக்கு பிசாசு கொடுத்திருக்கிற ஏராளமான நன்மைகள் எனக்கு இல்லை என்ற ஒரு மாயையான ஷார்ட்டேஜ். அந்த மாயையை நம்பி அவன் வெளியே போகிறான். அங்கு போன பிறகுதான் அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். என் அருமை சகோதரனே, சகோதரியே, கெட்ட குமாரன் உலகத்தின் நிறைவிலிருந்து குறைவுபட வந்தான். ஆனால் அவன் தகப்பனிடத்தில் வந்த பொழுதோ அவன் நிறைவாய் அடைந்தான். எதையெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். எதையெல்லாம் விட்டுவிட்டு எங்கோ அந்த உலகத்தினுடைய நிறைவை பார்த்து ஓடினானோ அது குறைவாகும் பொழுது திரும்ப தன் நிறைவான இடத்திற்கு வந்தான். நிறைவை பெற்றுக் கொண்டான். சமாதானமாய் வாழ்ந்தான். இயேசு வண்டை வாருங்கள், இயேசு உங்களுக்கு நிறைவானதை, எங்கெல்லாம் நீ குறைவு என்று பயப்படுகிறாயோ அதை நிறைவாக்குவார். ஆனால் உன் எதிராளியின் குறைவை பார்த்து அல்லது உன் எதிராளியின் நிறைவை பார்த்து நீ குறைவு என்று நினைத்தார்,
அது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக.